பெறுவதை பெண் தான் செய்யணும். அது இயற்கையோட விதி, அது ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் இங்கு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கணவனும் மனைவியும் சேர்ந்து எடுக்கிற ஒரு முடிவு தானே. ஆனால் 97% குடும்ப கட்டுப்பாடு பெண்களுக்கு மட்டுமே நடக்குது. ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? முதல் குழந்தைக்காக ஒரு ஆபரேஷன், இரண்டாவது குழந்தைக்காக ஒரு ஆபரேஷன், அப்புறம் ஃபேமிலி பிளானிங்காக ஒரு ஆபரேஷன். உடல் அளவிலும் மனதளவிலும் அவள் கிடித்து கிடித்து தைக்கப்படும் போதெல்லாம் இந்த ஆணாதிக்க சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது பெண்கள் முழுமையாக முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள் என்பது வெறும் வெற்றி சொல் தானே. இங்க ஒரு மேரேஜா, அந்த பொண்ணு கல்யாண மேடையில அழகா இருக்கணும், ஆக ஓடி எக்ஸசைஸ் பண்ண, டயட், உடம்ப குறைச்சு அப்படி பொம்மை மாதிரி கல்யாண மேடையில வந்து உட்காரணும். இவ்வளவு பண்ணி உடம்ப குறைப்பா, கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பெற்ற பிறகு மறுபடியும் உடம்பு ஏறிடும், உடம்பு பருமன் ஏறிடும், திரும்ப உடம்ப குறை. ஏன்னா பெண் என்பவள் மெலிதாக அழகாக இருக்கணும், அப்பதான் அவ பெண் என்கிற அழுத்தத்தை இந்த குடும்பமும் சமூகமும் கொடுத்து கொடுத்து அதற்காகவே ஓடி ஓடி ஒரு பெண் என்பவள் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது யாருக்கும் தேவையில்லை, அவ அழகா இருக்கணும் என்பதுதான் இந்த சமூகம். பல நுட்பமான அரசியல் இங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அல்ல முட்டாள்கள் நாங்கள்.